புதினா, கருவேப்பிலை, அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. எல்லா ஸ்பைசஸையும் போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தக்காளி வதங்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட புதினா நிறையாவும் மல்லித்தலை கம்மியாகவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரியாணி ஸ்மெல் மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்ல, அது கிடைக்கும். இப்போ அரைச்ச விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் ஏதாவது மட்டன் மசாலா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி. இப்போ இப்போ கறியை வந்து வெந்துருச்சு. அந்த கறியை அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் வந்து கிரேவி பதத்துக்கு வரணும். ஸோ என்ன பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிடலாம். அடுத்தடுத்த வேலையை பார்க்கலாம். ஒரு பக்கம் வந்து அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா வரும். ஸோ அதனால் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் எங்கள் வீட்டுக்காரர் வந்து எந்திரிச்சுக்கார். எங்கள் வீட்டு சார் அவருக்கு